ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாமி பார்த்தீங்கன்னா சூடாக என்ன டிஃபன் பண்ணுறா, அது காம்பினேஷனாக என்ன பண்ணுறாங்கிறத எல்லாம் சொல்லுவாள். அது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாள், கேட்டுங்க. கத்தெல்லாம் அவியலும் புளியும் ஜாமும் பண்ணேன் இல்லையா, அவன் கொஞ்சமாக அடைக்க அரைச்சி இது பண்ணுறேன். இதில் எப்படின்னா கிட்டத்தட்ட 9 வகை தானியங்கள் போட்டிருக்கேன், நெருக்கி 9 வகை போட்டிருக்கேன். நெல்லுக்கு பதிலாக புழுங்கரிசி, என்ன துவரம்பருப்பு, நவதானிய அடை. ஆமாம், சரி, நவதானிய அடைக்கு என்னென்ன இது போட்டல், எல்லா தானியமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பச்சரிசி, மிளகா ஒரு 4 ரெட் சில்லி, 2 கிரீன் சில்லி, அப்புறம் பெருங்காயத்தூள், இதுதான் உப்பு, அவ்வளோதான் அரைச்சு இப்போ அடை தட்டுறேன் நான். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours மேலே ஊறித்துனா. சரி, அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணீங்கிறது நீங்கள் தான் சொல்லுங்க. இல்லை, இப்போ அதுதான் சொல்கிறேன். எல்லா தானியமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் நினச்சி வச்சேன். நான் மொச்சையிலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே பச்சை பட்டாணி, மொச்சை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கோதுமை, அப்புறம் பயறு அப்படின்னு டீட்டெயில்ஸ் வேண்டாம். நான் நவதானிய வடை அது ஊற வச்சேன். அரிசி தனியாக, புழுங்கரிசி 1/2 டம்ளரும், இந்த சாமான்கள்லாம் ஒரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் வந்தது. அதை ஊற வச்சேன். 3 to 4 hours ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றி தான் அடைக்க அரைப்பேன். அதனால் தண்ணியை நல்லா தனியாக வச்சுக்கிட்டு 2 கிரீன் சில்லி, 4 ரெட் சில்லி போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து 2ஐயும் ஒன்றா கலந்து, கொத்தமல்லி நிறையா நறுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டு இதில் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் பெருங்காயத்தூள் போட்டு அரை தட்டுறேன் நான். இந்த இரும்பு கல் தான் எப்பொழுதும் பண்ணுற இரும்பு கல் தான் அது. ஸோ அது வாத்து முடிச்சுட்டு காமிப்பா, உங்களுக்கு எல்லாம் திருப்பி போட்டு காமிப்பா. அது ஈஸியாக வருது பாருங்கள், எவ்வளோ ஜோராக எடுக்க வருது, நல்லா வரும் எடுக்கிறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படியும் அடையெல்லாம் கொஞ்சம் நல்லா வேக வச்சு, அதுக்கு நம்ம கனமான கல்லில் வேக வச்சு நம்ம செய்கிற போது உங்களுக்கு நல்லா வேகும். அப்புறம் தான் திருப்பி போடணும். மெல்லிசில் போட்டேன்னா தீஞ்சி போகும். பெருசாக வச்சேன்னா நேர் போல் எரிய விட்டு கனமான ஒரு தோசைக்கல்லில் பார்த்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு போட்டு செஞ்சோம்னா நல்லா வரும். ஸோ அது திருப்பி போட்டு இது பண்ணதுக்கப்புறம் காமிக்க சொல்கிறேன் மாமி. எனக்கு திருப்பி போட்டுருவா. இந்த எப்போதும் போல் 40 வருஷ கல் தான் வச்சுட்டா போட்டுட்டேன். இந்த தான் அடைய முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறோம். கேஸை நல்லா சிம்மில் வச்சு இது மாதிரி வேக விடணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. சிம்மில் வச்சு வேக வச்சாதான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். அப்போ தான் உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. அதனால தான் இதை அடை மாத்திரம் நல்லா வேகணும். 10-15 நிமிஷம் வேக விடணும். 2 கரண்டி மாமி ஊற்றி வாத்துருக்கா, 5 குழி போட்டிருக்கா. பார்த்தா இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா பச்சலா எப்படி கலராக இந்த கிளைமேட்டுக்கு குளிர்றது கிளைமேட்டு. ஆனால் சுட சுட அடை தொட்டுக்கிறதுக்கு பச்சலா அவியல் வச்சுருக்கா மாமி. அடை அவியல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க அநேகமாக அடை அவியல் காம்பினேஷன் எப்படி நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோம்னாக்கா அடையும் அவியலும் ஈவினிங் டிஃபன். இது வரைக்கும் யாராவது செஞ்சுருந்தேன்னாக்கா சொல்லுங்க கமெண்ட்ஸில். அடை அவியல் யாராவது ஆற்றுல பண்ணியிருந்தேன்னா, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. மோர் குழம்பும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அடைக்கி. ஒன்றுமே இல்லைன்னா வெள்ளமும் நெய்யும் தொட்டுட்டாலும் நல்லா இருக்கும் அடைக்கி. நீங்கள்லாம் அடையெல்லாம் எப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்டைல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ நாங்களும் கற்றுக்குறோம் உங்கள்கிட்டேருந்து, இல்லையா? கரெக்டு. நான் ஏன்னா நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்வீர். வயசானவாலும் நிறையா வித்தியாசங்களாக செய்யக்கூடியவா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம், எங்காவது குழந்தைகளுக்கும் சொல்லித்தரோம். அதனால் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கார்த்தால பண்ணது புளி சாதம் அண்ட் அவியல். அந்த அவியல் கொஞ்சம் இன்றைக்கி மாமி இந்த பிளான் பண்ணி தான் இது பண்ணியிருக்கா. ஸோ அடையும் அவியலுமா? அடை அவியல் இன்னைக்கு பலகாரத்துக்கு இதுதான் இன்றைக்கி. இதுக்கு மாமி சொல்கிற மாதிரி மோர் குழம்பு, அப்புறம் மிளகாப்பொடி, எண்ணெய், ஊறுகாய், இந்த தொக்கு மாங்காய் ஊறுகாய், இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா எல்லாத்தையும் ரொம்ப பெஸ்ட்டு. வெல்லமும் நெய்யும், வெண்ணையும் வெல்லமும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி ஈவினிங் டிஃபன். இந்த அடுத்தது ஊற்றிருக்கா பாருங்க, கல் பெரிய கல், இது மாதிரி பெருசாக ஊற்றிருக்கா மாமி அடை. இதுதான் அடைக்கல்லுன்னு பெரிய நேரத்தில். அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஒரு ஒப்பீனியனையும் சொல்லுங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறதையும்.
நாங்களும் இது பண்ணுறோம். இது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.